சீமான் அடுத்து சவுக்குன்னா சவுக்கு நேராக வெளியே வந்து போய் நாம் தமிழர் கட்சி சீமானை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறீங்களான்னு கேட்குறேன். ஆதரிச்சதில் என்ன தவறு? இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுமே குண்டாசில் கைது செய்யப்பட்டு உள்ள இருந்தார். இப்போ 7 மாதத்துக்கு பின்பாக அந்த குண்டாசை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை பத்திரிகையாளர்களை மிரட்டி பார்க்குதா அந்த திமுக அரசுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? போன என்ன மிரண்டுட்டப்பா, என்ன தெரியுமா, என்ன கவனிப்பு தெரியுமா? பட் ஆனால் நீதிமன்றம் தெளிவாக அவனை கேட்டுச்சு. இவர் வந்து பேசுறதால எந்த சமூகத்தில் எங்கே வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டது, இந்த பேச்சால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, பாதிப்புகள் என்ன, என்ன ரியாக்ஷன் என்ன நடந்தது? அப்போ ரியாக்ஷனே இல்லாத போது அப்புறம் என்னையா இதெல்லாம் ரியாக்ஷனே இல்லாமல் ஒரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்காருன்னா எதற்காக அந்த 7 மாத காலம் சிறையிலேயே வச்சிருக்கணும்? அப்ப திட்டமிட்டே சவுக்கு சங்கர் அவர்களே கைது பண்ண தெரியும் சார் தெரியும். போன குண்டாஸ்ல நீதிமன்றம் கண்டிச்சது, உடனே குண்டாஸ் போட்டா கண்டிக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியும் சார். இல்லை சார், இப்போ நல்ல அரசாங்கத்தை தரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நல்ல அரசாங்கத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வராக அறிவிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்குலாம் என்ன வைத்தறிச்சல்? அப்போ விசிக்கல ஒரு விரிசல் இருக்கு. ஆமாம், ஒரு புதுசாக வந்த ஒருத்தருக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகளில் ஒரு 50-100 பேர் வந்து இன்னைக்கு ஆதரவு தராங்கல்ல, பெரிய சக்ஸஸ் தானே சார். அதிகாரம் என்பது கேட்டு பெறுவதில்லை, கேட்டு பெறுவது பிச்சை. திமுகவோட போய் பிச்சை கேட்குறீங்க, என்ன கொஞ்சம் ஆக்குங்கன்னு, இன்னும் கொஞ்சம் ஆக்கிறதுக்கு நீ அவங்க கூட்டு வாரிசா? இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பிளவு இருக்குன்னு சொல்ல வச்சிட்டீங்களா? குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பறையற்பருவனுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். முதல் நிகழ்ச்சிக்குள்ள வர இருப்போம். சார் வணக்கம். நல்ல மாதிரிங்களா? சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த குண்டாஸ் ரத்துங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளிக்ஸ் அவர்களையும் கைது செய்யப்பட்டிருந்தார். ஃபிளிக்ஸ் அவர்கள் சிறையில் இருந்து வந்ததுக்கு பின்பாக நேரடியாக திரு சீமான் அவர்களை நேரில் சந்தித்த காணொலிகளும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸுங்கிற அந்த சேனலே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? சீமானும் வெளியே வந்து ஒரு சவுக்கு சங்கரும் வெளியே வந்து சீமானை ஆதரிப்பாரா அப்படின்னு ஆள் சேர்க்குறீங்களா? எப்படி இல்லை, ஆள் சேர்க்கல. இப்போ ஒரு வலையொலி அவங்க வந்து வெளிப்படையாகவே நாங்கள் நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்காங்களே. சீமான் அடுத்து சவுக்குன்னா சவுக்கு நேராக வெளியே வந்து போய் நாம் தமிழர் கட்சி சீமானை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறீங்களான்னு கேட்குறேன். ஆதரிச்சதில் என்ன தவறு? தவறு இல்லை, அதுக்குரிய தகுதியான ஆள் சவுக்கு இல்லை. புரிஞ்சுங்க. ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நான் கூட தான் ஆதரவாக இருந்தேன். அவர் கைதை போய் பேசுகிறேன். அவர் கைது செய்யப்பட்ட போது அதை வந்து கண்டித்து அதில் உள்ள நியாயங்களை பேசுவதற்கு இங்கே பல நியாயவான்கள் தயங்கினானோ. ஆனால் திரு சீமான் அவர்கள் பேசினார் அந்த கருத்தை. அரசியல் ரீதியாக சீமான் பேசினார். மற்ற ஜனநாயகத்தை காக்க போகிற தூண்கள் நாங்கள் தான், வேர் நாங்கள் தான், பாடி நாங்கள் தான் அப்படின்னு சொன்ன பேடிகள் எல்லாம் இல்லை கிளைகள்லாம் மறைந்து போனார்கள். இப்போ நாங்களாம் ஜனநாயகத்தின் தூண்கள். இப்போ அது பத்திரிகை சுதந்திர குரல் விலையை நசுக்கினா நாங்கள்லாம் பேசுவோம்னு சொல்கிறோம். நசுக்கிறப்ப வந்து நிற்கணும்ல. இல்லை சார், இப்போ என்ன ஒரு கேள்வி ஆகுதுன்னா, இந்த 21 திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததுக்கு பின்பாக இங்கே பத்திரிகையாளர்கள் வந்து சுதந்திரமாக ஒரு கேள்வி கேட்க முடியலையோ? இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுமே குண்டாசில் கைது செய்யப்பட்டு உள்ள இருந்தார். இப்போ 7 மாதத்துக்கு பின்பாக அந்த குண்டாசை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை பத்திரிகையாளர்களை மிரட்டி பார்க்குதா அந்த திமுக அரசுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? பத்திரிகையாளர்களை மிரட்ட முடியாது, மிரள போக செய்யலாம். போன என்ன மிரண்டுட்டம்பா, என்ன தெரியுமா, என்ன கவனிப்பு தெரியுமா அப்படி வேணால் செய்ய வைக்கலாம். பத்திரிகையாளர்களை மிரட்டிலாம் எந்த அரசும் நிற்காது. அவரை அப்படி மிரட்டினா அவங்க வேறொரு வகையில் அதை தூண்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் சில விஷயங்களை வந்து இவர்கள் வந்து சரி கட்டுவார்கள் என்று தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஃபெலிக்ஸ் அவர்கள் அந்த இன்டர்வியூலையும் நமக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்க. ஃபெலிக்ஸ் அவர்களும் அதை இடைமறித்து கேட்டிருக்கலாம், இல்லை அதை எடிட் பண்ணியாவது தூக்கியிருக்கலாம். அவரும் வந்து சவுக்கு சங்கரோட பேச்சில் அவரும் மெய் மருந்து மெய் செலுத்து அப்படியே விட்டுட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். வேற என்ன விட்டுருக்க மாட்டார். ஒரு விஷயத்திலும் ஒருத்தர் பார்க்குற ஆங்கிள்லேருந்து நம்ம உள்வாங்கி அரசியல்லேருந்து புரிந்து கொள்கிற விதம் இருக்குல்ல. இல்லை, அதுவும் அந்த பெண் காவலரை வந்து தவறாக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்து மட்டும்தான் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது பண்ணாங்களா?
பேசிக் அதுதான். பட் ஆனால் இவர் சொல்லப்பட்ட காரணம் அது. அதுக்கப்புறம் கஞ்சா வச்சுருந்தார், போனார், வந்தார். அப்புறம் வந்து இந்த ஊடக விஷயத்துக்காக தான் குண்டாஸ் போடப்பட்டது. அந்த பேஸ் கேஸ் அதுதான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட நான் வச்சுருக்கேன். பட் ஆனால் நீதிமன்றம் தெளிவாக ஒன்று கேட்டுடுச்சு. இவர் வந்து பேசுகிறதால எந்த சமூகத்தில் எங்கே வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டது, ஒரு புரட்சி ஏற்பட்டது, ஒரு கலகம் ஏற்பட்டது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமும் கேட்டது, உச்சநீதிமன்றமும் போன குண்டாஸில் கேட்டது. இல்லை இவர் வந்து ஒரு அபச்சுவல் அஃபண்டர்ஸ் இதே மாதிரி பேசினே இருக்காரு அப்படின்னாங்க. சரி, அதே மாதிரியே பேசிட்டோம், என்ன ரியாக்ஷன் என்ன? உங்களுக்கு வந்து வைகோ மீது போடப்பட்ட அவதூறு வழக்கில் கூட எக்மூர் நீதிமன்றத்தில் ரொம்ப நாள் நடந்தது. நீதிபதி தெளிவாக கேட்டார், வைகோ பேசினார் உண்மை, அதை அவர் மறுக்கலை, அது நிறுவனமாகுது. இந்த பேச்சால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, பாதிப்புகள் என்ன, என்ன ரியாக்ஷன் என்ன நடந்தது? அப்போ ரியாக்ஷனே இல்லாத போது அப்புறம் என்னையா இதெல்லாம் ரியாக்ஷனே இல்லாம ஒரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்காருன்னா எதற்காக அந்த 7 மாத காலம் சிறையிலேயே வச்சிருக்கணும்? இடையில அவர் கையில கட்டுப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். அது என்னை பற்றி ஏன் பேசுறது? இல்ல அவரே சொன்னார், காவல்துறை என்ன கொல்ல பார்க்க. எங்களை பற்றி ஏன் பேசணும்? இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், ஆனால் சில விஷயங்களை சவுக்கு சங்கர் வந்து திமுக அரசுக்கு எதிராக நிறைய அரசுக்கு எதிராக பேசினார். சார் 6 வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? அது அடிக்கல் நாட்டப்போ, டெண்டர் விட்டப்போ, போனப்போ, வந்தப்போலாம் பல வருஷங்கள் ஆச்சு. அப்போ அன்னைக்கு ஒருத்தன் வந்து சொன்னதாக இன்னைக்கு ஒரு புகாரை கொடுத்து, அந்த சிஎம்டிஏ அதிகாரி புகார் கொடுத்து, அதெல்லாம் பேஸ்லெஸ் தானே. அப்போ திட்டமிட்டே சவுக்கு சங்கர் அவர்களே கைது பண்ண சார் இவங்களுக்கு தெரியும் சார், தெரியும் சார், தெரியும். போன குண்டாஸில் நீதிமன்றம் கண்டிச்சது, உடனே குண்டாஸ் போட்டால் கண்டிக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியும் சார். இவங்க நம்மக்கிட்ட மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கு, யார் பெருசாக பேசிட போகிறான்? என்ன மிஞ்சி போனால் 2 யூடியூப் சேனல் பேசும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் பேசிடுமா? அதை பார்த்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் பேசுவது இல்லையா? பெரும்பாலும் பேசுறது இல்லை. பெரும்பாலும் எனக்கு அதாவது திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேசுவதில்லை சார். ஏதாவது இது மாதிரி அட்ராசிட்டி நடந்தால் அவன் அன்னைக்குன்னு பார்த்து வேற ஒரு டிபேட் வைக்கிறான் சார். வெங்காயத்தில் எத்தனை சுத்து இருக்கு, வெங்காயத்தை உரிக்கும் போது ஏன் கண்ணில் தண்ணி வருது, அது வெங்காயத்தில் உள்ள குறையா கண்ணில் உள்ள குறையா? அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த மாதிரி டிபேட்டை வச்சு மடைமாற்றம் செய்யறாங்க. இப்படி விஜய் அவர்கள் கட்சியினுடைய கொடியை அங்கே அறிமுகப்படுத்தும் போது இங்க நீட் தேர்வு போராட்டங்கள்லாம் பண்ணாங்களே, அந்த மாதிரி. அதுதான் மக்கள் டைவர்ஷன் தானே, மக்களும் பார்க்குறாங்க. பலரை பல நாள் ஏமாற்ற முடியாது. இப்போ இன்றைக்கி 2வது குண்டாஸ் உடைஞ்சிருக்குல்ல. இப்போ ஏன் இப்போ வந்து திமுகவில் இருக்கிற அந்த வழக்கறிஞர் பிரிவுகளுக்கு, அந்த வக்கீல்களுக்கு இது தெரியாதா? தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் வழக்கு போடுவோம். ஒரு அதை போய் அங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது? சொன்னா சொல்கிறதே செய்யா போலீஸுக்கே தெரியும். இப்போ ஏபிபிக்கிட்டேயோ இல்லை பிபிக்கிட்டேயோ வந்து ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு தானே போட்டுப்பாங்க. அவனுக்கு தெரியாது அது இது நிற்காதுன்னு. சரி அவங்க சொல்கிறாங்க போடுங்க, அப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் இது ஒரு அரசாங்கத்துக்கு நீதிமன்றங்கள் தொடர்ந்து குட்டு வைத்து கொண்டே இருந்தால் அந்த அரசாங்கம் ஒரு செயல்திறன் இல்லாத அரசாங்கமாக வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். அது வந்து இந்த அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னு அவங்க நினைக்கல. ஏன்னா ஓட்டு தானே, பார்த்துக்கலாம், அதுக்கு வேறு வழி இருக்குது. அப்படிங்கிற பேரில் தான் இதெல்லாம் நடக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல அரசாங்கத்தை இவங்க தரணும். இல்லை சார், இப்போ நல்ல அரசாங்கத்தை தரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நல்ல அரசாங்கத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வராக அறிவிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்குலாம் என்ன வைத்தறிச்சல் சொல்லுங்கள். இல்லை, திமுகவை சார்ந்த ஒருவர் பேசுகிறாரு, ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்றாரு, நேரடியாக உள்ள வந்துடுறாங்க, துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அந்த 2 பேர் வந்து சீப்பர் செல் சார். அவரே திமுக தானே சார். அவர் திமுக. ஆமா, ஆனா திமுக எதிராக தானே பேசுறாரு. அப்படிதான் பேசுவோம். அதெல்லாம் பெரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கூட ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியது சரிதான், அவர் பேசினதுல என்ன தவறு இருக்கு, எத்தனை ஆண்டு காலம் தான் நாங்க வந்து அவங்க கொடுக்குற இப்ப இந்த பேச்சு பேசலன்னா விசிகாவில் ஒரு பிளவு இருக்குன்னு இன்னைக்கு வெளியே தெரியுமா? விசிகா தொடர்கள் பல பேர் ஒரு 4-5 நிர்வாகிகளை திட்டுறாங்கல்ல, இவெல்லாம் திமுக காரன் மாட்டான், திமுகவே மாற்றான்னு திட்டுறானுல்ல, அது எதாவது நடைபெற்றுது. இவரால் தானே, இவரோட ஸ்டேட்மெண்ட்டால வந்தது. இன்னைக்கு வில்லை சேர்த்துக்கு அசிங்கப்பட்டு நிற்குதா இல்லையா? ஆனா கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, ஆதவ அர்ஜுன் ரெட்டி அவர்கள் தன்னிச்சையாக பேசல, அது என்னுடைய கருத்தை தான் அவர் பேசுறாரு, உயர்மட்ட குழு கூட்டி நாங்க விசாரணை பண்ணுவோம், முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காருல்ல. ஏதோ ஒரு சிக்கல் அதில் இருக்கு. அப்ப விசிகல ஒரு விரிசல் இருக்கு. ஆமா, ஒரு புதுசா வந்த ஒருத்தருக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகளில் ஒரு 50-100 பேர் வந்து இன்னைக்கு ஆதரவு தரான்ல, பெரிய சக்ஸஸ் தானே சார். எங்களுக்கு செதிச்சோமா? அப்புறம் என்ன? இப்போ வந்து ஆதவ ரெட்டியார் வந்து யார் கூட நெருக்கமாக இருந்தவர்?
திமுகவுடன் நெருக்கமா இருந்து திமுக கூட யார் கூட? சபரீசன் அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. சபரீசனுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கும் யாருக்கு ஆகாது? உதயநிதி அவர்களுக்கும். அப்புறம் எல்லாமே தெரிஞ்சுக்குது. அது அவங்க குடும்ப பிரச்சனை. இவர் கேட்குறாரு, 40 வருஷம் நாங்கள் வந்து பொது வாழ்வில் இருக்கிறோம், அரசியலில் இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? லூசு, அது யாருக்கிட்ட கேட்கணும்? துரைமுருகன் கேட்டார்னு ஒரு பேச்சு வந்து அது அர்த்தம். 40 வருஷம் கூட தானே குப்பை கொட்டிங்கிற, கட்சிக்காக உழைக்கிறோம், கட்சிக்காக உழைக்கிறோம் அப்படி சொல்லலாம். அது ஒரு நியாயம் இருக்கு. இவர் ஒரு விடுதலை சிறுத்தைக்கு கட்சி தலைவரா, அவர் திமுக தலைவரா, இந்த கட்சி தலைவர் அங்கே போய் கேட்பாரா என்ன துணை முதல்வராக்குன்னு? அதுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக போய் திமுகவில் போய் சேர்ந்துருங்க, இல்லை திமுக கூட்டாந்து விசிகாவில் சேர்த்துருங்க, பிரச்சனை முடிஞ்சுது. அப்போ தனிச்சு நின்று சீட்டு வாங்குவதனால தான் பிரச்சனை ஏற்படுதுங்கிறீங்களா? ஆமாம், இந்த அடிப்படை நாலேஜ் கூட இல்லையா? அதிகாரம் என்பது கேட்டு பெறுவதில்லை, கேட்டு பெறுவது பிச்சை. திமுக போய் பிச்சை கேட்குறீங்க, என்ன கொஞ்சம் ஆக்குங்கன்னு, இன்னும் கொஞ்சம் ஆக்கிறதுக்கு நீ அவங்க கூட்டு வாரிசா? அப்ப திமுக வாரிசு அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏங்க அவங்க கட்சி நடத்துறாங்க, அவங்க வந்து 118 பேருக்கு மேல இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி நிரூபிப்பாங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணு. அவர்கிட்ட வந்து ஒரு கணக்கு சொல்றாங்க, 1450 கோடி இருப்பதா அசட்லாம் சேர்த்து ஒரு 1000 கோடி செலவு பண்ணி. சார் யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கு. ஆமா, இல்ல ஏங்க, இல்ல மார்டின் கிட்ட இல்லாத பணமாங்க. இப்போ ஒரு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இந்த 5 ஆண்டுகள் எவ்வளவு சம்பாரிச்சிருவாரு? 5 ஆண்டுகள்ல ஒரு மாதம் வந்து 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம். சம்பளத்தை விடுங்க, மற்ற விஷயங்கள் சம்பளத்தை தாண்டி அதிகமா சம்பாதிக்கிறாங்க. வேற என்னங்க, வேற எதுக்கு? அரசியல்வாதிகள் தியாகிகள் தானே, சம்பாதிக்க தானே செய்யும். அரசியல்வாதிகள்லாம் அபராதமே 908 கோடி ரூபாய் கட்டுறாங்க. 500 ரூபாய்க்கு ஃபைன் போட்டா வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறான். அவன் 908 கோடி ஃபைன் போட்டு கம்முன்னு கப்சி பிடிக்கிறாப்லையே, ஒண்ணுமே நடக்காத மாதிரி. அப்போ இப்படி பேசும் ஸ்டாலின் அவர். இது நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியார்னு வேற நான் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிக்கிறாரு எங்க அண்ணன். இருந்தாலும் கரும நான் ரெட்டியார்னு சொல்லி எனக்கு வாயில அது வருது. ரெட்டியார் நினைச்சாருன்னா ஒரு சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ ஒரு 4 கோடி 5 கோடி ஏதாவது அப்படி பேராக வேணும். ஒரு 100 × 5 கோடி எவ்வளோ வரும்? 100 × 5 கோடி 500 கோடி. 500 கோடி தானே ஜுதிப்பு காசு. நாங்கள் வரி ஏற்பி எவ்வளோ பண்ணியிருக்கிறோம்? ஒரு 1000 கோடி சார். பர்ச்சேஸ் பண்ணு, ஒரு 117 பேரை வாங்கு. ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்க, இன்னொரு 113 பேரை வாங்கு. இப்போ விலை கொடுத்து ஒரு எம்எல்ஏ வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? வாங்கு சார், நான் சொல்றேன். வாங்க முடியுமா முடியாத? பல ஊர்களில் பல ஸ்டைலில் நடக்கலையா? நடந்துட்டு தானே இருக்கு. அப்புறம் என்ன, நிறைய மாநிலங்கள்ல 500 கோடிங்கிறது 5 10 அடி, 10 20 அடி வாங்கு. 20 பெருசா திமுக உறுப்பினர் பெருசான்னா எம்எல்ஏ என்ன சொல்லுவாரு? 20 பெருசா காங்கிரஸ் கட்சி பொறுப்பு, காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏன்றது பெருசா? நீங்க பணம் தான் சார் எல்லாமே பெருசு. பாய் 20 பெருசா என்ன பாய் சார்? எங்கள் எம்எல்ஏவுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும்? ஐயோ என்ன உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்கள் கட்சிக்காரங்களாம் தெரியுங்க, எங்களுக்கு என்ன தெரியுங்க சொல்லுங்க அப்படின்னு இவங்களே பேரம் பேசி வந்துடுவாங்க. செலவு பண்ணுங்க, ஒரு 1000 கோடி செலவு பண்ணுங்க, ஒரு அசக்குங்க செலவு பண்ணுங்க சார். அது வழி. அப்படிலாம் மக்கள்கிட்ட வரணும். மக்கள்கிட்ட கேட்க வேண்டியதானே, அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, இந்த நாட்டை வந்து நாங்கள் மாற்றி காட்டுறோம். பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகள் ரிசல்ட் 44 இது 44 தொகுதியில் தனிச்சு போட்டிடுங்க. திருமாவளவன் தலைமையில் நாங்களாம் அணி தள்ளுறோம். ஏய் நம்மளை நாமே ஆண்டுவோம்பா அப்படின்னு எல்லாரும் நிற்போம், 40 நாள் ஜெயிப்போம், எங்களை மீறி எவன் ஆட்சி அமைக்கிறான்னு பார்த்துருவோம். அதை விட்டுட்டு அப்போ ஆட்சி அமைக்கும் போது நம்ம ஒரு பவன் கல்யாணம் மேல நம்ம கேட்கலாம், எனக்கும் துணை முதல்வர் பதவி கொடுத்தா நாங்கள் நம்ம கேட்காம போக மாட்டாங்க. அவங்க ஆதரவு கேட்டு தானே ஆகணும். அதை பண்ணு. அதை விட்டு முட்டாள்தனமான கேள்வியை எழுப்பி இருக்கிறாய் என்று சொன்னால் இது வேறு யாருக்காகவோ எழுப்பப்பட்டது. அண்ணன் திருமாவளவனை துணை முதலமைச்சராக்குவதற்காக இது எழுப்பப்பட்ட கேள்வி. அப்போ வேற எதுக்கும் வேறொரு ஸ்கிரிப்டை வந்து இவர் வந்து நடைமுறைப்படுத்துறாரு. நினைக்கிறீங்க சிறுத்தையை சதிச்சிட்டாயான்றது தான். அப்போ திட்டமிட்டு விசிகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள அந்த வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக இப்படி பேசப்படுறாங்களா? ஆமாம், அதுக்காக பயன்படுத்தப்பட்டவர் தான் இவர். இப்போ நீ சொல்லுவதை பார்த்தா திமுக தான் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களே கட்சிக்குள்ளே அனுப்பி. திமுகன்னு இல்லை சார், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தன் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து டிமாண்ட் பண்ணுறதை யாரும் விரும்ப மாட்டாங்க.
இந்த டிமாண்டுங்கிறது வந்து நீ அந்த டைம் ஆஃப் எலெக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நுழையிறோம்ல அப்போ கேட்க வேண்டியது. அதை விட்டுட்டு இப்போ வந்து கேட்டா அப்புறம் என்ன சார் அர்த்தம்? வேணும்னா குசும்படுத்து இதுக்காக சார். இப்போ இந்த ஆதவ அர்ஜுன் ரெட்டி அவர்கள் பொறுப்பேற்றதுலேருந்து இது வரைக்கும் வாய் திறக்காம தான் இருந்தார். பெரிய அளவில் நேர்காணல்கள்லாம் கொடுக்கல. இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விசிக முன்னெடுத்ததுக்கு பின்பாக தான் திமுக விசிக ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதுக்கு பின்பாக தான் இவர் பேசி மது ஒழிப்பு மாநாடெல்லாம் முடித்து வைக்கப்பட்ட மாநாடு. அதை ஏன் இப்போ பேசினா பிரயோஜனம்? மாநாடு முடியும் தருவாயில் தீர்மானம் போடப்படும். ஆனால் அந்த தீர்மானங்கள் எப்போதோ போடப்பட்டது. அதை வாசிக்க வேண்டியது தான் பாக்கி. அதெல்லாம் அது எதுக்கு? இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பிளவு இருக்குன்னு சொல்ல வச்சிட்டிங்கல்ல. விடுதலை சிறுத்தைகள் காலங்காலமாக வந்து விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்களை கொண்டாடி கொண்டிருந்த அந்த கும்பல் அந்த தொண்டர்களை எதிராக பதிவுகள் போடுறாங்க. அதுதான் சக்ஸஸ். நெட் ரிசல்ட்டு அதான். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோட பயந்ததுக்கு குக்கு செய்திகள் நேரங்கள்